லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிற ஆத்தர் எழுதின 3 கொஸ்டின்ஸ் அல்லது 3 கேள்விகள் அப்படிங்கிற சிறுகதையை பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டி ஸ்டோரி, பட் பயங்கர பாப்புலரான ஸ்டோரி. கதைக்குள்ள போகலாம். ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு 3 கேள்விகள் அவர் மனசில் சந்தேகங்களாக வந்துருச்சு. அதாவது என்னன்னா, வாழ்க்கையில் சிறந்த நேரம் அப்படிங்கிறது என்ன? 2வது கேள்வி, வாழ்க்கையோட சிறந்த மனிதர்கள் அப்படிங்கிறவங்க யாரு? 3வது கேள்வி, வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய சிறந்த செயல் அப்படிங்கிறது என்ன? இந்த 3 கேள்விகளுக்கான பதில அவர் வந்து ரொம்ப தேடிட்டே இருந்தாரு. பட் அவருக்கு கிடைக்கல. அவர் ராஜா அப்படிங்கிறதுனால சுத்தி இருக்க நிறைய ஸ்காலர்ஸ் அவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட பதில் சொல்லிட்டு போறாங்க. பட் அந்த பதில் எதுவுமே அவருக்கு திருப்தி தர்ற மாதிரியே இல்லை. அந்த நாட்டில் ஒரு துறவி வந்து அந்த நாட்டுக்கு கொஞ்சம் வெளியே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ராஜாக்கள் எல்லாம் பார்க்க மாட்டாரு. சாதா மனிதர்களை மட்டும்தான் பார்ப்பாரு. ஸோ இந்த ராஜா வந்து அவர்கிட்ட போய் கேட்டால் எனக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண மனுஷனா உடையெல்லாம் உடுத்திட்டு போறாரு. அவர்கிட்ட போன உடனே வந்து அவர் அந்த நேரத்தில் அந்த துறவி வந்து மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு சின்ன அந்த ஃப்ளவர் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை செட்டப் பண்ணுறதுக்காக மண்ணை தோண்டிட்டு இருக்காரு. அந்த டயத்தில் அவர் தனியாக நின்று தோண்டிட்டு இருக்காரு. சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வாங்கி ஹெல்ப் பண்ணுறாரு. பட் இவராலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இவராலையும் தோண்ட முடியுது. தோண்டிக்கிட்டு இருக்கப்பவே வந்து ராஜா அந்த துறவி கிட்ட 3 கேள்விகளையும் கேட்கிறாரு. ஆனால் அந்த துறவி வந்து அந்த சமயத்தில் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. சரி, மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிச்சு சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு ராஜா யோசிச்சுட்டு அந்த மண்ணை தோண்டிட்டே இருந்திருக்காரு. அந்த டயத்துல வந்து ஒருத்தன் வேகமா அடிபட்டு அந்த இடத்த நோக்கி வர்றான். என்ன, ஏன் அடிபட்டிருக்கு இவனுக்கு, ஏன் இவ்வளவு வேகமா வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறப்ப அந்த ராஜாவோட சேவகர்கள் தான் அவனை அடிச்சிருப்பாங்க. ராஜா வந்து போய் கேட்குறாரு, ஏன் இவனை அடிச்சிங்க அப்படின்னு. உடனே இல்லை ராஜா, இவன் வந்து உங்களை கொல்ல வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. ராஜா இருக்கிற இடம் வந்து அவருடைய அண்ணன் இருந்திருக்க வேண்டியது. ஸோ அதனால தான் ஆளுங்களை அனுப்பி யாரோ கொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சேவகர்கள் சொல்லுவாங்க. ஐயோ சரி, இவ்வளோ அடிபட்டிருக்கு இவனுக்கு, நம்ம வந்து முதல்ல கட்டு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் வந்து ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணி கட்டு போட்டு விடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஆயிடுது. நைட்டு ஆன உடனே வந்து சரி, இன்னைக்கு இதுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம், இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு இந்த துறவி சொல்கிறாரு. ஸோ மேபி ஒரு நைட்டு பதில் சொல்லுவார் போல இருக்கு அப்படின்னு ராஜாவும் வெயிட் பண்ணுறாரு. ஆனால் அந்த பதில் அந்த துறவி சொல்லவே இல்லை. அடுத்த நாள் காலையிலையும் ஆயிடுச்சு. சேவகன் வந்து சொல்கிறான், ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் தப்பு பண்ண தான் வந்தேன், ஆனால் நீங்கள் தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரி பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது, நீ இனிமேல் வந்து என் நாட்டில் வந்து என்னோட எனக்கான சேவகர்கள் ஒருத்தராக நீ இருந்துக்கோ அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. சரி கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப அந்த துறவிட்ட போய் கேட்குறாரு, எங்க நான் உங்ககிட்ட நேற்றுலேருந்து ஒரு கேள்வி தானே கேட்டுட்டு இருக்கேன், ஏன் நீங்கள் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அந்த துறவி சொல்கிறாரு, பதில் தான் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு உனக்கு அப்படின்னு. பதில் எனக்கு எப்படி தெரிஞ்சு, நீங்கள் எப்போ சொன்னீங்க அப்படின்னு. நான் பதில் சொல்லலாம், ஆனால் பதில் உனக்கே இந்த நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணுமே அப்படிங்கிறாரு. எனக்கு எப்படிங்க தெரியும், புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. நீ கேட்ட முதல் கேள்வி வந்து வாழ்க்கையோட சிறந்த நேரம் அப்படிங்கிறது என்ன? நான் சொல்ற பதில் வந்து வாழ்க்கையோட சிறந்த நேரம் அப்படிங்கிறது பிரசன்ட் தான். அதாவது நிகழ்காலம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையோட சிறந்த நேரம். ஏன்னா பாரு, நேத்து நீ வந்த நேரம் தான் உனக்கான சிறந்த நேரமா இருந்திருக்கு. ஏன்னா நீங்க வராம போயிருந்தேன்னா அந்த சேவகன் வந்து உன்னை வேற இடத்துல குத்தி இருக்கலாம். நீங்க வராம போயிருந்தேன்னா எனக்கு இந்த இதை தோன்றதுக்கான ஹெல்ப் கிடைக்காம போயிருக்கலாம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ வாழ்க்கையோட சிறந்த நேரம் அப்படிங்கிறது பிரசன்ட். 2வது கேள்வி வந்து வாழ்க்கையோட சிறந்த மனிதர் யாரு அப்படின்னு நீ கேட்டிருந்த. அந்த கேள்விக்கான பதில் வந்து உங்க கூட பிரசன்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க தான் வாழ்க்கையிலே வந்து சிறந்த மனிதர். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் வாழ்க்கையில சிறந்த மனிதர். ஏன்னா நேற்று நீ என் கூட இருந்த. ஆனால் அந்த சேவகனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா அவனை பொறுத்த வரைக்கும் நீ தான் சிறந்த மனிதன். ஏன்னா நீ தான் அவனை காப்பாற்றியிருக்க நேத்திக்கு. கடைசி கேள்வி வந்து வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய சிறந்த செயல் என்ன அப்படின்னு கேட்டேன். ப்ரெசென்ட்டில் நீங்கள் யார் கூட இருக்கீங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய சிறந்த செயல். என் கூட இருந்தால் எனக்கு தோண்ட ஹெல்ப் பண்ண, அந்த சேவகன் கூட இருந்தால் அவனை வந்து சரி பண்ணி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. ஸோ அந்த ப்ரெசென்ட்டில் நீ செஞ்ச செயல் தான் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய சிறந்த செயல் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 3 கேள்விகளுக்குமான பதிலுமே வந்து நம்ம ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா யூஸ்வலி நம்மலாம் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஃபியூச்சர் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ப்ரெசென்ட்டில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி இது. இந்த ஸ்டோரியை பற்றி உங்கள் கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். தேங்க்யூ.